திருச்சிற்றம்பலம். திருவாசகம். இரண்டாம் திருப்பதிகம். கீர்த்தி திரு அகவல். பாடல். அந்தணனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் மாநகரிருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும். பாடல் விளக்கம். அந்தணன் ஆகி ஆண்டு கொண்டருளி. இறைவன் அந்தணராக, அதாவது வேதியர் போன்று வேடம் எடுத்து வந்து மாணிக்கவாசகரை ஆட்கொண்டார் என்னும் கதை நமக்கு நன்றாகவே தெரியும். மாணிக்கவாசகருக்கு வாதவூரர் என்பதுதான் இயற்பெயர். வாதவூரர் அரிமர்த்தன பாண்டியரிடம் அமைச்சராக பணிபுரிந்தார். அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது மக்களுக்கு நிறைய சேவைகளை செய்தார். வாதவூரரின் சேவையை பார்த்து பாராட்டி அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்று பட்டம் சூட்டுகின்றார் மன்னர். ஆனால் வாதவூரருக்கு அரசியலில் பெரிதும் நாட்டம் என்பது இல்லை. வாதவூரர் எப்பொழுதுமே தனக்கான ஒரு குருவை தேடிக்கொண்டு அந்த குருவிடமிருந்து நம் ஞானத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பார். அப்போது ஒரு முறை மன்னர் வாதவூரரிடம் சொல்கிறாரு, சோழ நாட்டில் நல்ல குதிரைகள் வந்திருக்கு, அதனால் நீங்களும் நம்ம படை வீரர்களும் அங்கே சென்று நல்ல குதிரைகளாக பார்த்து வாங்கி வாருங்கள் என்று சொல்லி பொன்னையும் பொருளையும் கொடுத்து வாதவூரரை அனுப்பி வைக்கிறார் மன்னர். அப்போது வாதவூரரும் சோழ நாடு நோக்கி போகிறாரு. அப்படி போகின்ற வழியில் திருப்பெருந்துறை என்னும் ஊரை கடந்துதான் போக வேண்டியிருந்தது. அப்போது வாதவூரரை நம் ஆண்டவர் ஆட்கொள்ள எண்ணினார். வாதவூரர் திருப்பெருந்துறையை அடையும் போது அங்கே சிவாகமங்கள் ஒலிக்கும் ஒலி கேட்கின்றது. ஒலி கேட்கும் இடத்தில் பார்க்கும்போது குருந்த மரத்தடியில் குரு ஒருவர் உட்கார்ந்து தன் சீடர்களுக்கு உபதேசம் அளித்து கொண்டிருந்தார். அந்த குருவின் முகத்தை பார்த்ததும் வாதவூரருக்கு ஒரு அளவில்லாத பரவசம் ஏற்பட்டது. நிச்சயம் இவர்தான் நாம் தேடிக்கொண்டிருந்த குருவாக இருப்பார் என்று நினைத்து கொண்டு அந்த குருவிடம் செல்கிறார் வாதவூரர். குருவிடம் சென்று தன்னையும் சீடனாக ஏற்றுக்கொண்டு தனக்கு உபதேசம் வழங்கி அருள் புரிய வேண்டும் என்று குருவிடம் கேட்டுக்கொள்கின்றார் வாதவூரர். அப்போது வாதவூரர் அங்கேயே தங்கி இறைவனை துதித்து இறைவனை பற்றி பல பாடல்களை பாடுகின்றார். வாதவூரர் பாடிய பாடல்கள் மாணிக்கம் போல இருந்ததால் குரு வடிவத்தில் உள்ள இறைவன் நம் சிவபெருமான் வாதவூரருக்கு மாணிக்கவாசகர் என்று பெயர் சூட்டுகின்றார். பின்பு குருவாகிய நம் சிவபெருமான் மாணிக்கவாசகர் அவர்களுக்கு உபதேசம் வழங்குகின்றார். மாணிக்கவாசகர் உபதேசம் கேட்கும் போதே சிவசிந்தனையில் ஆழ்ந்து விடுகின்றார். மாணிக்கவாசகர் சிவசிந்தையில் இருந்து விழித்து பார்க்கும்போது அங்கிருந்த குருவை காணவில்லை, மறைந்து விட்டார். அப்போது மாணிக்கவாசகர் குருவடிவில் இருந்தவர் சிவபெருமான்தான் என்று உணர்ந்தார். அக்கணமே தொழுத கையும் அழுத கண்ணுமாக தாயை பிரிந்த சேயை போல இறைவன் தன்னை விட்டு பிரிந்ததை எண்ணி பெருந்துயரில் ஆழ்ந்தார் மாணிக்கவாசகர். பின்பு அங்கேயே தங்கி இருந்து திருப்பெருந்துறையில் இறைவனுக்காக ஒரு கோயிலையும் கட்டி வைத்தார். இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும். இவ்வாறு இறைவன் வேதியர் வேடம் பூண்டு வந்து தன்னை ஆட்கொண்டு அருள் புரிந்து பின்பு மறைந்த நிகழ்வைத்தான் மாணிக்கவாசகர் இந்திர ஞாலம் என்று குறிப்பிடுகின்றார். இந்திரன் தன் பதவியை காத்து கொள்ள பல சூழ்ச்சிகளையும் தந்திரங்களும் செய்வார். அதுபோல தம்மை ஆட்கொள்வதற்காக இறைவன் தோன்றி மறைந்த நிகழ்வைத்தான் இந்திர ஜாலம் என்று அடிகள் குறிப்பிடுகின்றார். இந்திர ஜாலம் என்பதுதான் இங்கு இந்திர ஞாலம் என்று குறிப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும். இங்கு மாணிக்கவாசகர் மதுரையை மிகப்பெரிய அழகான மாநகர் என்று குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட அழகான மதுரை மாநகரில் எனக்காக, இந்த அடியேனுக்காக அண்ட சராசரங்களின் அதிபதியான இறைவன் குதிரை சேவகனாக வந்தார் என்று வாதவூரர் பாடுகின்றார். இங்கு மறுபடியும் வாதவூர் அடிகள் குதிரை சேவகன் என்று குறிப்பிடுகிறாரே என்ற கேள்வி நமக்கு எழலாம். இதுவரை குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை என்னும் வரியில் குடநாட்டில் குதிரையை பெற்று அதை பழக்கி குதிரைக்கான வீரர்களுக்கும் பயிற்சி அளித்து மதுரைக்கு குதிரையோடு வந்தார் சிவபெருமான் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக பாண்டியன் தனக்கு பரிமா விற்று என்னும் வரியில்
குதிரை சேவகனாக வந்த இறைவன் கொண்டு வந்த குதிரைகள் எல்லாம் நரிகள் என்றும் குதிரை வீரர்கள் அனைவரும் சிவகணங்கள் என்றும் பார்த்தோம். அப்போது சிவபெருமான் அவரே குதிரையை கொண்டு வந்து பாண்டிய மன்னரிடம் ஒப்படைத்தார். அதற்கு பாண்டிய மன்னன் பரிசாக கொடுத்த தங்கத்தையும் இறைவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இதுவரை நம் மேற்கண்ட வரிகளில் பார்த்தது 59வது திருவிளையாடற் புராணமான நரியை பரியாக்கிய படலம். இப்போது மதுரை மாநகரில் குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் என்னும் வரியை பார்ப்போம். குதிரை சேவகனாக மாறி இறைவனே குதிரைகளை மன்னனிடம் கொண்டு வந்து கொடுத்தார் என்பதை உணர்ந்த மாணிக்கவாசகர் இறைவனின் திருவருளை எண்ணி மகிழ்ச்சியில் திளைத்தார். மன்னரும் மாணிக்கவாசகரிடம், பிரம்மராயரே, என்னை மன்னித்து விடுங்கள். ஒற்றர்கள் கூறியதை வைத்து நான் உங்களை தவறாக நினைத்து விட்டேன். குதிரை வாங்க கொடுத்த பொன் பொருளையெல்லாம் நீங்கள் கோவில் கட்டுவதில் செலவு செய்து விட்டீர்கள் என்று ஒற்றர்கள் சொன்னதை நான் நம்பிவிட்டேன். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. சொன்ன மாதிரி குதிரைகள் எல்லாம் வந்துவிட்டது. வந்த குதிரைகள் அனைத்துமே நல்ல உயர்ந்த தரமான குதிரைகள். எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. நீங்கள் போய் அரண்மனையில் இரவு போஜனம் முடித்துவிட்டு ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மன்னர் சென்று விட்டார். குதிரை சேவகன் வடிவில் வந்த சிவபெருமான் கொண்டு வந்த புதிய குதிரைகள் அனைத்தும் குதிரை கொட்டகைகளில் கட்டப்பட்டு விட்டது. நள்ளிரவாகிவிட்டது. அப்போது சிவபெருமானின் திருவருளால் குதிரைகளாக மாற்றப்பட்டிருந்த நரிகள் அனைத்தும் தன் பழைய வடிவத்தை அடைந்தன. புதிதாக கொட்டகைகளுக்கு வந்த குதிரைகள் அனைத்தும் நரிகளாக மாறிவிட்டது. நரியை பிடிச்சு அடைச்சி வைக்க முடியுமா? முடியாது. அப்போது குதிரை கொட்டகையில் அடைத்து வைத்திருந்த நரிகள் எல்லாம் எரிச்சல் அடைந்து ஊளையிட்டது. வெறியோடு இருந்தது. பாண்டிய மன்னனின் குதிரை லாயத்தில் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த மன்னரின் உண்மையான குதிரைகளை இந்த நரிகள் கடித்து குதறின. வலி தாங்க முடியாத குதிரைகள் அலறி சாய்ந்தன. இதனால் பெரும் இரைச்சல் ஏற்பட்டது. அந்த இரைச்சலை கேட்டதும் பணியாட்கள் கண்விழித்து பார்த்து திகைப்படைந்தனர். மன்னரிடம் நடந்தவற்றை கூறச் சென்று விட்டனர். அந்த சமயத்தில் நரிகள் எல்லாம் ஆத்திரத்தோடு ஊளையிட்டு கொண்டு காட்டுக்குள் ஓடிவிட்டன. உடனே பாண்டிய மன்னன் என்ன நினைத்தார் என்றால், இது மாணிக்கவாசகரின் மாயச் செயல் என்றும் இந்த வாத ஊரர்தான் ஒரு மாயாவியை வரவழைத்து குதிரைகளை எல்லாம் தந்திரமாக நரியாக மாற்றிவிட்டார் என்றும் மன்னர் நினைத்தார். ஆனால் உண்மையில் நடந்ததென்ன? சிவபெருமான் தான் குதிரை சேவகனாக வந்து மாயச் செயல், அதாவது இந்திரஜாலம் செய்தார். அந்தணன் வேடம் எடுத்து மாணிக்கவாசகருக்கு அருள் செய்ய தோன்றி மறைந்து இந்திரஜாலம் செய்தார். பின்பு குதிரை சேவகனாக வந்து நரியை பரியாக்கி பின்பு அதே பரி என்னும் குதிரைகளை நரிகளாகவும் மாற்றி இந்திரஜாலம் செய்தார் நம் சிவபெருமான். மீண்டும் பாடலை ஒரு முறை காண்போம். அந்தணனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும். திருச்சிற்றம்பலம்.